மூட நம்பிக்கையை வளர்க்குறதுலாம் ரொம்ப தப்பு. இந்த தமிழ் புத்தாண்டு போச்சுங்களே, எவனோ ஒருத்தன் என் தங்கச்சி அவங்க ஏரியாவில் வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு இருக்குது, இந்த தமிழ் புத்தாண்டு ஆம்பளைங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால் மனைவிகள் எல்லாம் வீட்டில் 3 நாளைக்கு அகல் விளக்கு ஏற்றுங்கன்னு அவளுக்கு போயிருக்கு தங்கச்சிக்கு. அது அண்ணன் வீட்டுக்கு சொல்லணுமேனு என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிடுச்சு. என் பொண்ணை எடுத்து வச்சுது. யார் என்ன? உங்கள் தங்கச்சி அப்படின்னு. என்ன சொன்னான் அண்ணன்? அதுக்கு உன் தங்கச்சிக்கு வேலை இல்லை, விடுங்க வேலை இல்லை, விடுங்க அப்படின்னு. இல்லை என்ன தான் சொன்னேன். அது என்னவோ இந்த தமிழ் வருஷம் வந்து ஆம்பளைங்களுக்கு சரியில்லையா, அதனால் அகல் விளக்கு ஏற்றணுமா, இல்லைன்னா உயிருக்கு ஆபத்தாஞ்சு அப்படி வச்சுட்டு போகலாம் சார் கிச்சனுக்கு. எனக்கு இவ ஏற்றுவாளா இல்லையா பயமாக இருக்குது. அப்புறம் நான் போய் நீ ஏற்றுவல்ல அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இல்லைம்மா சொல்லிட்டேன். நீங்கள் வேறங்க, உங்கள் தங்கச்சி சொல்லி எது நடந்துருக்குது அப்படின்னு. எனக்கு என்னென்னா மூட நம்பிக்கையாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நான் தான் மாட்டினேன். அது வேறு வழி இல்லை, எனக்கு வேர்த்துடுச்சு. அப்புறம் மெதுவாக செல்ஃபோன் எடுத்துன்னு மொட்டை மாட்டிக்கு போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, ஏண்டி ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமா அப்படின்னு. இல்லைங்க உயிர் எந்துங்க, ஒய்ஃபு தான் அப்படியே ஏற்றுக்கலாமான்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முன்னெல்லாம் கோயிலில் விக்கிரகத்தை பார்த்தா முருகராக பார்த்தோம் சார், இப்போ அதுவும் முடியல. இப்போ கோயிலுக்குள்ளே போய் விக்கிரகத்தை பார்த்தா ஒரிஜினலான்னு பார்க்குறோம். 581 சிலையை ஆட்டை போட்டுன்னு போயிருக்கான். பிரச்சனை எப்படி வரும்னு தெரியல. ஒன்றுங்க ஐயா சொன்னது தான், கோவப்படுறது நிறுத்திடுங்க, மகிழ்ச்சி அதுதான்.